நந்தகுமார் ஐஆர்எஸ். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்னை வந்து நந்தகுமார் அண்ணான்னு சொல்கிறது. காரணம் என்னென்னா, இளைஞர்கள்லாம் வந்து அவங்களுடைய இலக்கை தேடுறப்ப அது சாதாரணமாக இருந்தாலும் கொஞ்சம் பெரிய இலக்கை தேடினாங்க நிச்சயமாக அடைவாங்க அப்படின்றதுல. ஸோ ஒரு ஒரு 100 டேஸில் ஒரு 3 காம்பனண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ 33 ஸோ 1/3 3 பாயிண்ட் நான் மாதிரி. ஸோ அப்படி பிரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு ப்ரிப்பரேட்டரி பார்ட்டு, செகண்ட் பார்ட் வந்து நம்ம எக்ஸிக்யூஷன் பார்ட்டு, தேர்ட் பார்ட் வந்து எவாலுவேட்டிங் பார்ட் அண்ட் கரெக்ஷன் பார்ட், அண்ட் ஃபோர்த்து அந்த இருக்கிற ரிமைனிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10% பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மிங் பார்ட். நாம் என்ன கெப்பாசிட்டியில் ஒன்றா இருக்கலாம், ஆனால் அந்த கெப்பாசிட்டியில் நாம் என்ன பண்ண போகிறோம் இந்த 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 சொசைட்டிக்கும் நேஷனுக்கும் அப்படின்ற ஐடியாலஜினா யார் வேணால் ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம். நம்ம டெக்னாலஜி நம்மளுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுதுன்னா நாம் அதை கமாண்ட் பண்ணுவோம், அதை வச்சுக்கிட்டு இந்த இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் நாம் அதுக்குள்ளே சப்ஸ்டியூட் ஆகிட்டோம்னா அது நம்மளை கமாண்ட் பண்ணி நிறைய நெகட்டிவ் வேஸ்ட் ஆகும். நம்ம தூக்கி எஜுகேஷன் வந்து ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுவீங்க. அந்த ஐடென்டிட்டியில் என்ன நாம டிஸ்பென்ஸ் பண்ணுறோம் இந்த சொசைட்டிக்கும் நேஷனுக்கும். வெல்கம் டு சென்ட் ஜோசப்ஸ் கல்வி. நம்ம நிறைய இன்ஸ்பிரேஷனான பர்சன்ஸ் பார்த்துருப்போம், ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறவர் ரொம்ப ஸ்பெஷல். சார், உங்களை பற்றி நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். நந்தகுமார் ஐஆர்எஸ். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்னை வந்து நந்தகுமார் அண்ணான்னு சொல்கிறது. காரணம் என்னென்னா, இளைஞர்கள்லாம் வந்து அவங்களுடைய இலக்கை தேடுறப்ப அது சாதாரணமாக இருந்தாலும் கொஞ்சம் பெரிய இலக்கை தேடினாங்க நிச்சயமாக அடைவாங்க அப்படின்றதுல அவங்க வந்து என்னை பார்த்து ரைட் ஓகே தோய்வு வரப்பெல்லாம் சரி நந்தகுமார் அண்ணா இருக்கிறாங்க இல்லைன்னா அவங்கள மாதிரி அப்படின்னு வரப்ப அந்த அந்த உணர்வு நிச்சயமாக எனக்கு பெரிய அடையாளமாக இருக்குது. ஸோ அந்த ஐஆர்எஸ் அப்படின்ற அந்த உணர்வோட அண்ணா அப்படின்ற உணர்வு ரொம்ப சந்தோஷமான ஒரு உணர்வாக இருக்குது. சார், வாழ்க்கையில் 100 நாள் அப்படின்னு நாங்கள் எங்கே கேள்விப்பட்டாலும் எங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது நீங்கள் தான். இப்போ நீங்கள் அதை திரும்பி கேள்விப்படுறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். 100 டேஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் அ மியர் நம்பர். ஆக்சுவலாக நம்ம இப்போ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம விரதம் இருப்போம் இல்லையா, 48 நாள் ஒரு மண்டலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 100 டேஸ் அப்படின்றது ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கான சஃபிஷியன்சி டைம் இருக்கு இல்லையா, அது சஃபிஷியன்சி டைம் தான் 100 டேஸ். ஸோ என்ன, ஸோ ஒரு 100 டேஸில் ஒரு 3 காம்பனண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ 33 ஸோ 1/3 பிரிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ அப்படி பிரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு ப்ரிப்பரேட்டரி பார்ட்டு, செகண்ட் பார்ட் வந்து நம்ம எக்ஸிக்யூஷன் பார்ட்டு, தேர்ட் பார்ட் வந்து எவாலுவேட்டிங் பார்ட் அண்ட் கரெக்ஷன் பார்ட், அண்ட் ஃபோர்த்து அந்த இருக்கிற ரிமைனிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10% பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மிங் பார்ட். ஸோ அதுதான் வந்து அந்த 100 டேஸோட ஃபார்முலாவே. ஸோ 100 டேஸில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா எதை ஒன்றா அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை டிவைஸ் பண்ணிக்கலாம். சார், அப்புறம் நாங்கள் வந்து உங்களுக்கு 2005ன்ற வருஷம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி நிறைய கேள்விப்பட்டோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்பவுமே ஒரு வருஷம் அது வந்து லேண்ட்மார்க்காக யாருக்குன்னா இருக்கலாம். ஸோ அப்துல் கலாம் சாருக்கு 1998 வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணதில் அதான் லேண்ட்மார்க் அவருக்கு. அவர் பிரசிடென்ட் ஆனதை விட அவருக்கு அந்த லேண்ட்மார்க் 1998 நியூக்ளியர் டெஸ்ட் தான். ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு இயர் லேண்ட்மார்க்காக இருக்குன்னு வரப்போ அந்த இயருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ப்ரிப்பரேட்டரி ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ரிப்பரேட்டரி ப்ராசஸோட ஒரு ரிசல்டன்ட்டில் அது ஒரு ஃபெனாமினாக பார்க்குறேன். அதாவது நான் ட்ராவல் பண்ணுற லாங் ஜேர்னியில் 2005 வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈல்டட் ரிசல்ட். ஸோ அது வந்து ஈல்டட் ரிசல்ட் வரப்போ நான் ஆல்மோஸ்ட் 98ல் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். நடுவில் ஒரு டிஎன்பிஎஸ்சியில் அச்சீவ் பண்ணேன். 2005ல் ஐ காட் மை இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ். ஸோ அதான் 2005ஓட லேண்ட்மார்க். ஓகே சார், யார் வேணா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலான்ற கனவு இன்னைக்கு டேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டே வருது. எங்களை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற பசங்களுக்கு என்ன மாதிரி அவேர்னஸ் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் என்னன்னா பெரிய ஆஸ்பிரேஷன் இருக்கணும். ஏன் பெரிய ஆஸ்பிரேஷன் இருக்கணும் அப்படின்னா, சப்போஸ் நான் சொல்லுவேன் அடிக்கடிக்கு, எப்படி ஒரு சின்ன நிலவு இந்த பூமி மேலே பௌர்ணமி அப்பயும் அமாவாசை அப்பயும் வேவ்ஸ் கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி தான் நாம் வந்து நம்மளுடைய ஆளுமையில் சிறுசாக இருக்கலாம், ஆனால் நம்ம கிரியேட் பண்ணுற இம்பேக்டை இந்தியா மேலே அது ரொம்ப மைட்டியாக இருந்ததுன்னா நிச்சயமாக என்ன பண்ணுவோம்னா அதுக்கான அந்த இம்பேக்டை வந்து நாம் ஒரு லீடர்ஷிப் அச்சீவ் பண்ணுறப்ப அது நிச்சயமாக நிறைய வரும். அது மாதிரி தான் நாம் என்ன கெப்பாசிட்டியில் ஒன்றா இருக்கலாம், ஆனால் அந்த கெப்பாசிட்டியில் நாம் என்ன பண்ண போகிறோம் இந்த 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 சொசைட்டிக்கும் நேஷனுக்கும் அப்படின்ற ஐடியாலஜி இருந்ததுன்னா யார் வேணால் ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம். அதை தான் டெஸ்ட் பண்ணுறாங்க இந்த எக்ஸாம்ஸில். உங்களுக்கு சமூக அக்கறை இருக்கா, சமூக பார்வை இருக்கா, நாட்டுடைய முன்னேற்றத்துக்கான அந்த ஐடியா இருக்கா, அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்கா, அது கொடுத்த ஒரு ப்ராப்ளமை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்ற அந்த அந்த ஓரியன்டேஷன் இருக்கிறவங்க எல்லாருமே நிச்சயமாக ஆயிடுவாங்க. புரியுது சார். சார், நம்ம தமிழராய் பிறந்தோம், கல்வி கற்கணும், ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஆகணும்னா டெல்லிக்கு தான் போகணும்னு சொல்கிறாங்க, அது நிஜமா?
முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிராமத்துலேருந்து சென்னைக்கு வரணும் அப்படின்றதே ஒரு பெரிய கனவா இருக்கும். ஏன்னா சென்னை வரணும். அப்போ சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகணும் அப்படின்றது 2005 வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமா தான் இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் எல்லாம் ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கு. நாம எதையும் போய் ஒரு இடத்துல கத்துக்கணும், உட்காந்து கத்துக்கணுன்ற அவசியம் இல்ல. இன்னைக்கு நீங்க ஏஐ டூல்லாம் இருக்கு, யூடியூப் இருக்கு, நெறைய நெறைய லேர்னிங் டூல்ஸ் இருக்கு. அதுவும் டிஜிட்டல் லேர்னிங் டூல்ஸ் இருக்கு. அந்த டிஜிட்டல் லேர்னிங் டூல்ஸ்ல இன்னைக்கு நம்மளுக்கு முன்னாடி நெறைய இருக்கு இல்லையா? இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதும், தெரிஞ்சுக்கிறத புரிஞ்சுக்கிறதும், புரிஞ்சுக்கிறத பயன்படுத்துறது தான் ஒரு ப்ரிப்பரேஷன் ப்ராசஸோட முக்கியமான விஷயம். அது டெல்லிக்கு போனான்னு நம்ம உள்ளூர்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. யாரு பண்ணாலும் எங்க இருந்தாலும் இதை அச்சீவ் பண்ணிடலாம். சார், நீங்க லிட்ரேனியன்னு சொல்லிட்டு உங்க ஹிஸ்டரி வாசிக்கிறப்ப பார்த்தேன். நீங்க டச் பண்ணாத ஃபீல்டே இல்லை. ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா, ஒரு டெக்னாலஜிஸ்டா, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி நாளைய டெக்னாலஜி ஏஐன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட பார்வை என்னது சார்? சி டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்தையும் ஏன்னா இப்போ நான் ஒரு 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 பர்ட்டிகுலர் கீவேர்ட் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கீவேர்டில் நிறைய சர்ச்சோட அந்த கண்டென்ட் எல்லாம் வந்துருக்கு. இப்போ அந்த கண்டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாம போய் ஃபிசிக்கலாக தேடி இருந்தா அது எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் நம்மளோட ட்ராவலில் நம்மளோட சர்ச் எல்லாம். ஆனால் இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொலேட் பண்ணி நம்மளுக்கு த்ரோ பண்ணுது. அந்த த்ரோ பண்ணுற ப்ராசஸில் நம்ம எவ்வளோ டைம் சேவ் பண்ணுறோம். ஸோ டைம் சேவிங் ஃபேக்டர். முன்னாடிலாம் நான் சொல்லுவேன், இந்த டெக்னாலஜி இல்லாத இப்போ கூகுள் சர்ச் இல்லாதப்ப இல்லைன்னா யூடியூப் இல்லாதப்ப நான் போய் தேடி படிக்கிற அந்த டைம் இருக்குல்ல, டிராவல் டைம் உட்காந்து அந்த டைம் அதெல்லாம் இட் இஸ் ரெடியூஸ் ஆக இப்போ என்ன பிரச்சனைனா டெக்னாலஜி இஸ் ஆக்சுவலி ட்ரைங் டு ஃபெசிலிட்டேட் லைக் அன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி. அதுவே என்ன வேணும்னு நான் சொல்லுவேன் பசங்களுக்கு, நீ சிலபஸை வந்து கூகுளில் அந்த டேர்மை சர்ச் பண்ணு. நான் இதோட ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை போடுங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் போட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கிறது எல்லாம் வந்துருக்கு, குரூப்பிங் பண்ணி எல்லாம் வந்துருக்கு. நான் சொன்னேன், அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பேஸ் பண்ணி அதிலே அந்த ஏஐலேயே டைப் பண்ணுங்க, எனி ஏஐ லெட் இட் பி எனிதிங். அதில் டைப் பண்ணுங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆஃப் தி யூபிஎஸ்சி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு போடுங்க. அதுவே என்ன பண்ணுறதுனா, இது வரைக்கும் என்னென்ன கேள்வி கேட்டாங்கன்னா, நான் அதெல்லாம் முன்னாடி பண்ணியிருந்திருக்க மாட்டேன். அது என்னென்னலாம் கேள்வி கேட்டாங்க, எந்த வருஷம் கேட்டாங்க, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எதில் கேள்வி கேட்டாங்க அப்படின்றது எல்லாத்தையும் த்ரோ பண்ணிடுது. இப்போ நான் என்ன பண்ணணும், அதுக்கு உட்காந்து இந்த கண்டென்ட்டை த்ரோ பண்ணிச்சு, கொஸ்டின்ல என்னென்ன கேட்டாங்க த்ரோ பண்ணிச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நான் வந்து அதை ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி, இப்போ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எழுத போறேன் அப்படின்றத நான் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை வந்து என்ன எக்ஸ்பிரஸ் பண்றேன்ல, அங்கதான் ஹியூமன் அவுட்புட். டெக்னாலஜி இஸ் அகெயின் ஒன்லி மேக்கிங் அஸ் டு ஷோ அஸ் ஹூ வி ஆர். அப்படி இந்த டெக்னாலஜி நம்மளோட அடையாளத்தை காமிச்சதுன்னா, டெக்னாலஜியை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பெட்டரா, நாம யாருன்றது காமிக்கிறது. இல்லைன்னா வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல, நம்மளுக்கு பயந்துட்டு அவன் கடையை மூட்டு போனான்னா நம்ம ஒரு படத்துல அந்த மாதிரி நம்ம டெக்னாலஜி நம்மளுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுதுன்னா நாம அதை கமாண்ட் பண்ணுவோம். அதை வச்சுக்கிட்டு இந்த ரிசோர்சஸ் எல்லாத்தையும் நாம அதுக்குள்ள சப்ஸ்டியூட் ஆயிட்டோம்னா அது நம்மளை கமாண்ட் பண்ணி நிறைய நெகட்டிவ் வேஸ்ல நம்மளை தூக்கிட்டு போயிடும். சார், நீங்க அப்துல் கலாம் பத்தி சொன்னீங்க. அப்துல் கலாம் ஐயா இப்போதைக்கு இல்லை, நாங்க உங்களை வாழும் அப்துல் கலாமா பாக்குறோம். அவர் ரொம்ப பெரிய வார்த்தை அதெல்லாம். ஆக்சுவலா அவர் வந்து கனவு என்பது நம்மளை தூங்க விடாம செய்வதுன்னு சொல்லியிருக்காரு. உங்களோட வார்த்தைகள்ல கனவுனா என்னன்னு சொல்லுங்க. நீங்க அப்துல் கலாம் ஐயா சொன்னதுனால, அதாவது நான் வந்து ஒரு ஒரு யாருக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு நேஷனோட தாட் இருக்கோ, அந்த நேஷனோட தாட்ல நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள்லாம் கூட அது இந்த நேஷனோட ஐடென்டிட்டியை சிறுதுளி பெருவெள்ளம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சிறுதுளி பெருவெள்ளம். அந்த மாதிரி நம்மளோட சின்ன சின்ன தாட், சின்ன சின்ன ஆக்ஷன் இந்த நேஷனோட ஐடென்டிட்டியை காட்டுறதுல அப்துல் கலாம் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் ரிசோர்ஸ் பர்சனாக இருந்து பிரசிடென்ட் ஆகிறப்ப எல்லாருக்கும் அப்படிதான் ஒரு அடையாளமா இருந்தார். இட்ஸ் நாட் அ செர்மோனியல் போஸ்ட். அவர் இருக்கிறப்ப ஒரு ரிசோர்ஸ் பர்சன், அந்த ரிசோர்ஸ் பர்சன் வந்து பிரசிடென்ட் ஆகிறப்ப எத்தனை பேரை வந்து அது இன்ஸ்பயர் பண்ணுது அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்கள் தான். அந்த மாதிரி தான் அவர் வந்து நான் அவரோட இன்ட்ராக்ட் பண்றப்ப he said this education ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட்டாக இருந்து நீங்கள் வந்து இந்த எஜுகேஷன் அச்சீவ் பண்ணுறதை நான் எப்படி பார்க்குறேன்னா மேஜிக் மிராக்கிளாக பார்க்குறேன். ஆனால் இந்த மேஜிக் மிராக்கிளில் படித்த எல்லாருக்கும் நடக்கணும். அது அவங்க அப்பா அம்மா எப்படின்னா இருந்துட்டு போட்டோம், அவங்க சோஷியல் ஸ்டேட்டஸ், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எப்படி, எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் கூட பெரிய இன்ஸ்டியூஷனில் படிக்கலனாலும் சின்ன இன்ஸ்டியூஷனில் படித்தாலும் பெரிய ஆளாகலாம் அப்படின்ற அந்த தாட்டை மூலியமாகவும் என் மூலியமாகவும் நடந்தால் அதுதான் இந்த எஜுகேஷனோட மிராக்கிள் மேஜிக் அப்படின்னு. ஸோ அதை நடக்கிறது தான் அவருடைய கனவாக இருந்தது. அந்த கனவுல தான் இந்த பசங்களெல்லாம் பேசுறதுக்கான எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா இந்த எஜுகேஷன் எனக்கு ஒரு வேலை இல்லாத தான் நான் எங்கேயாவது ஒரு இடத்துல மெக்கானிக் ஷெட்டோட ஓனராக இருந்திருப்பேன், எனக்கு வேலை பார்த்தேன் ஓனராக இருந்திருப்பேன். லாட் டிக்கெட் இப்போ இல்லை, அதனால இல்லை. ஒரு சவுண்ட் சர்வீஸ் கடை வேலை பார்த்தேன், அங்கே மேபி என் சவுண்ட் சர்வீஸ் கடை ஓனராக இருந்திருப்பேன். இவ்வளோதான் நடந்திருக்கும்.
ஸோ எஜுகேஷன் வந்து ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுது இல்லையா? அந்த ஐடென்டிட்டியில என்ன என்ன நாம டிஸ்பென்ஸ் பண்றோம் இந்த சொசைட்டிக்கும் நேஷனுக்கும், அதுதான் நாம எஜுகேஷன்ல யூட்டிலிட்டியை வச்சிருக்கோம். சார் கடைசியா விதைகள் எல்லாம் மரங்கள் ஆவதில்லை, மரங்கள் எல்லாம் தூண்கள் ஆவதில்லை. இப்படி எல்லாருமே தூண்களா இருக்கணும்னா என்ன சார் செய்யணும்? அதாவது இன்னைக்கு ஸ்ட்ரக்சரல் மார்வெல்ல வந்து பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ் வேணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் ஒரு ஆளுமையும் பார்த்தீங்கன்னா இந்த 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 பிரபஞ்சத்தில் எந்த உயிரினமாக இருந்தாலும் அந்த உயிரினத்துக்கான ஒரு ஒரு கிரிட்டிக்கல் ரோல் இருக்கு. அந்த கிரிட்டிக்கல் ரோலை நாம் ரியலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரோலை ரியலைஸ் பண்ணுற விஷயம்தான் நம்மளோட. அதனால தான் சொல்லுவேன், சம்டைம்ஸ் ஆலமரத்தோடைய விதை வந்து ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப அது கீரைவதையும் அதே சைஸ் தான் இருக்கு, கீரைவதையும் அதே சைஸ் தான் இருக்கு, ஆலமரம் அதே சைஸ் தான் இருக்கு. ஆனால் நம்மளோட தாட்டும் அது மாதிரி தான். தாட் சின்னதாக இருக்கலாம், ஆனால் நம்மளோட அந்த ஆக்ஷனும் இம்பேக்டும் சொசைட்டி நேஷன் வரப்ப அது ஆலமரமாக தெரியுது, வளருது. இல்லைன்னா சின்ன கீரையாக இருக்கு, நம்ம சாப்பிட்டு அதில் பயனடைகிறோன்றது அந்த மாதிரி தான். எல்லாருடைய சிந்தனையும் ஒரு விதை மாதிரி தான். அவங்களுடைய ஆளுமை ஆலமரமாக இருக்கா இல்லை சின்ன கீரையாக இருக்கா அப்படின்றத முடிவு பண்ணுறது அவங்களோட சாய்ஸ் அது ஆக்சுவலாக. ஸோ அதனால எல்லா விதைகளும் மரமாகலை அப்படின்னு இல்லை, எல்லா விதையும் நிச்சயமா நட்டு தண்ணி ஊற்றுனா மரமாகும் அப்படின்றது தான். பில்லர் அப்படின்றது, பில்லர் வந்து எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக இல்லை, தாங்கிறதுக்காக. இந்த சமூகத்தை தாங்கிறதுக்கும் இந்த தேசத்தை வந்து வளப்படுத்துறதுக்கும் இந்த பில்லர்லாம், இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ஒரு பெரிய பில்லராக இருந்தால் நிச்சயமா எல்லா விதைகளும் முளைக்கும், ஆலமரமாகும். தேங்க்யூ சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க. சரி, நீங்க பாட்டு நல்லா பாடுவீங்கன்னு நிறைய நாங்கள் இன்டர்வியூஸ் நாங்களே பார்த்துருக்கோம். எங்களுக்காக ஒரு பாட்டு. இந்த பாடல் வந்து ஏன்னா எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் அதில் நம்மளுக்கு வந்து ஒரு நோக்கம்லாம் இல்லை, அதில் வந்து உண்மை நம்மளை இன்வால்வ் பண்ணி செய்கிறப்ப அந்த உண்மைத்துவம் நம்மளை யாருன்னு வெளிப்படுத்தும். அந்த மாதிரியான பாடல். உலகம் எல்லாம் உண்ணும் போது நாமும் சாப்பிட எண்ணுவோம், உலகம் எல்லாம் சிரிக்கும் போது நாமும் புன்னகை சிந்துவோம், யாதும் ஊரேன்னு யாரு சொன்னது சொல்லடி, பாடும் நம் தமிழ் பாட்டன் சொன்னது கண்மணி, படிக்கத்தான் பாடலாம் நினைச்சு பார்த்தோமாம், படிச்சத நினைச்சி நாம் நடக்கத்தான், கேட்டுக்கோரா சாத்தி தமிழ்நாடாச்சி இந்த நாட்டுக்கு நாம் ஆச்சி அப்படின்ற இந்த பாடல்ல கற்க கசடர கற்றவை கற்றப்பன் நிற்க அதற்கு தகன்வாங்கல்ல, அதற்கு தக அந்த பாடல்ல தான் வருது. படிச்ச மாதிரி நாம இருக்கணும் அப்படின்ற அந்த பாடலோட வரிகள் தான் எனக்கு ரொம்ப பிடித்த வரிகள். அதனால அந்த பாட்டு பாட்டேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களை மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஏழ்மைக்கும் அறிவுக்கும் தொடர்பு இல்லைன்னு ஆயிடுச்சிங்க. ஏழ்மைக்கும் உயர்வுக்கும் தொடர்பு இருக்குங்களா? ஏழ்மைக்கும் உயர்வுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இந்த கேள்வியில நான் என்ன சொல்லுவேன்னா, அப்துல் கலாம் ஐயாவுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் கூட இருக்காது. அவர் படிச்ச ஸ்கூலும் ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் கூட, மொத்தமா ரெண்டும் சேர்த்தா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் கூட வராது. ஆனா இந்தியாவுடைய ஒரு ஜனாதிபதி ஒரு அரண்மனையில, பெரிய அரண்மனை தான் நம்ம இந்தியாவில், அந்த அரண்மனையில அவரை பார்க்குறப்ப ஒரு பிரம்மாண்டம் இருந்ததுல, அதுதான். ஸோ அது அந்த அரண்மனையில இருக்கணும்ன்றது அவரோட எண்ணம் இல்லை, இந்த நாட்டுடைய வளத்தை அவரை யோசிச்சதுனால அந்த அரண்மனை இயல்பா அவருக்கு இருந்தது. இதான் ஏழ்மைக்கும் உயர்வுக்கும் உள்ள சிந்தனை. அரண்மனையில இப்ப நான் ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சு வச்சுக்கோங்களேன், காருக்கு பெட்ரோல் போடணும்ல, காரை டிரைவ் பண்றதுக்கு நான் ஒரு டிரைவர் இருக்கணும்ல, இப்ப நான் அதை தான் யோசிக்கணும். ஸோ அது அன்றாடம் பயன்படுத்தணுன்ற வரப்பதான், கார் வாங்கணும் வரப்ப அந்த காரை பயன்படுத்த முடியும் என்னால. ஸோ ஏழ்மைக்கும் உயர்வுக்கும் என்னன்னா, நான் அங்க இருக்கிறப்ப அதுக்கான என்விரான்மெண்ட் இருக்கணும். ஒரு பங்களான்றப்ப பங்களால நிறைய ஒரு 10 பேர் வேலை இருப்பாங்கல்ல, பங்களா வச்சுட்டு நானே எல்லாத்தையும் பார்க்க முடியாது இல்ல. ஸோ உயர்வுன்னு வரப்ப அந்த உயர்வுல நான் அங்க இருந்தா என்னை சுத்தி என்னெல்லாம் இருக்கும், அது எப்படிலாம் அது பயன்படும், நான் எப்படி அதை பயன்படுத்துவேன் அப்படின்ற அந்த ஒட்டுமொத்தம் தான் உயர்வு. ஸோ அதுவும் ஏழ்மைக்கும் பெரிய விஷயம் இல்லை. ஸ்டீவ் ஜாப்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா ஆப்ரஹாம் லிங்கன் இஸ் ஆல்சோ பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு சாதாரண ஒரு காப்லரா இருந்துட்டு பிரசிடென்டா ஆகணும்னு நினைக்கிறப்ப அது என்ன எப்படிப்பட்ட ஒரு உயர்வு. ஆனா ஏழ்மைக்கும் உயர்வுக்கும் நெல்சன் மண்டேலா, தட்ஸ் அகெயின் குளோபல் லீடர்ஸ் இருக்காங்க நிறைய. சார் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க சென்ட் ஜோசப்ஸ் கல்விக்கு வந்ததா ஒரு தேங்கிங் நோட்டோட உங்க சிக்னேச்சர் ப்ளீஸ்.
பெஸ்ட் விஷஸ் தம்பி. எஸ் சார். இந்த நிகழ்ச்சி தேங்க்யூ சார். நிறைய ஆளுமைகளுக்கான ஒரு ஊக்கமாகவும், அந்த ஊக்கத்திற்கான முதல் வேலையா சிந்தனையாகவும், அந்த சிந்தனைக்கான செயலாகவும் நிச்சயமா மாறி அவங்கள நாட்டுடைய பெரிய அடையாளமா மாற்றும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட சென்ட் ஜோசப் குழுமத்திற்கான என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். உங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சார்.